அருவியாய் வழியும் முன்னருளில் நனைய ஆனந்தமாக ஆயிரம் ஆயிரம் ஆசைகளால் ஆடிடும் ஓடமயம் வாழ்க்கை ஆயிரம் ஆயிரம் ஆசைகளால் ஆடிடும் ஓடமயம் வாழ்க்கை ஊழிடும் வேளையில் எம் தலைவா உங்களை எம்மை கருணையும் பெரும் புயலோ எழும் மலையோ தினம் வருமோ துணை இருக்க பெரும் புயலோ எழும் மலையோ தினம் வருமோ துணை இருக்க நாளுமே எம்மை காத்திடும் முந்தன் அருட்கரம் தேடி முன்னாலய பீடம் அலையலையாக வருகின்றோம் அருவியாய் வழியும் முன்னருளில் நனைய ஆனந்தமாக வருகின்றோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய நல்லாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பதி முன்னுரை. இறை இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, புனித சவேரியார் அன்பிய திருவிழா திருப்பலிக்கு வருகை புரிந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். தென் மாவட்ட கடற்கரை பகுதிகளில் பெரிய தகப்பன் என்று அன்போடு அறியப்படும் புனித பிரான்சிஸ் சவேரியார் திருவிழாவை நாம் இங்கு கொண்டாடுகின்றோம். ஏப்ரல் 7ஆம் தேதி 1506ஆம் ஆண்டில் ஸ்பெயின் நாட்டில் பிறந்து 1530 முதல் 1534 வரை விரிவுரையாளராக பணிபுரிந்த போது புனித இஞ்ஞாசியார் மேற்கோள் காட்டிய நற்செய்தி வார்த்தைகளான ஒருவர் உலகமெல்லாம் தான் ஆதாயமாக்கி கொண்டாலும் அவர் தன் ஆன்மாவை இழப்பாராகி அதனால் அவருக்கு வரும் பயன் என்ன என்ற வார்த்தைகளை கேட்டு மனம் மாறி தன் பணியை துறந்துவிட்டு இயேசு சபையில் அருள் பணியாளராக மாறி ஆப்பிரிக்கா கடற்கரை பகுதிகளில் நற்செய்தி பணி செய்து டிசம்பர் 3, 1552 அன்று இறந்தார். ஏறக்குறைய 38,000 கடல் மைல்கள் பயணம் செய்து புதிய மொழி, புதிய பண்பாடு, புதிய உணவு பழக்கம் என அனைத்தோடும் தன்னை ஒன்றிணைத்து கொண்டார். அதற்கு ஒரே காரணம் இவர் நம்பிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று இயேசு கிறிஸ்து தமது சீடர்களுக்கு கூறினார். உண்மையான சீடராக புனித சவேரியார் பல லட்சம் மைல்கள் நடந்து இயேசுவை பற்றிய நற்செய்தியை தனது நாவாலும் பல அற்புதங்களை தமது கரத்தாலும் செய்து அனைவரின் விசுவாசத்தை ஆழப்படுத்த அழியா உடலை ஆதாரமாகவும் இம்மண்ணிற்கு கொடுத்துள்ளார். அத்தகைய புனிதரின் பெருவிழாவை கொண்டாடும் நாம் அவரின் வாழ்வை பிரதிபலிப்பவர்களாக வாழ வரம் கேட்டு இப்பலியில் மன்றாடுவோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, ஒரே குடும்பமாக ஒன்றிணைந்து நாம் ஒப்புக்கொள்ளக்கூடிய திருப்பலியானது, இந்த திருப்பலியில் நாம் தகுதி உடையவர்களாக நம்மை முழுமையாக அர்ப்பணிக்க
நாம் செய்த குற்றங்கள், குறைகள், பாவங்கள் என அனைத்தையும் எண்ணி அதற்காக மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுகிறோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுது கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர்களையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம்மை மீது இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே, வாழ்வளிக்கும் திருமகனின் நற்செய்தியை எங்கள் தாய் திருநாட்டின் மக்களுக்கு அறிவிக்க புனித பிரான்சிஸ்கு சவேரியாரை அனுப்ப திருவிழமானே. அவருடைய அயரா உழைப்பினால் பல்வேறு நாட்டு மக்களை உமக்கு சொந்தமாக்கி கொண்டதற்காக நன்றியுடன் உம்மை புகழ்கின்றோம். அவருடைய மன்றாட்டினால் நாங்களும் அருளாற்றலோடு ஒத்துழைத்து
எங்கள் நற்செய்தி வாழ்வை புதுப்பித்துக் கொள்ளவும் உமது அருள் வாழ்க்கை மகிழ்வுடன் ஏற்று அதற்கு துணிவுடன் சான்று பகரவும் செய்தருள்வீராக. உம்மோடு தூயாவியார் ஒன்றை பெண் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் எசையா நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 61, இறைவசனங்கள் 1 முதல் 3 முடிய. ஆண்டவராகிய என் தலைவரின் ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், உள்ளம் உடைத்தோரை குணப்படுத்தவும், சிறைப்பட்டோருக்கு விடுதலை பறைசாற்றவும், கட்டுண்டோருக்கு விடிவை தெரிவிக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழங்கவும், நம் கடவுள் அநீதிக்கு பழிவாங்கும் நாளை அறிவிக்கவும், துயருற்று அழுவோருக்கு ஆறுதல் அளிக்கவும், சீயோனில் அழுவோருக்கு ஆவன செய்யவும், சாம்பலுக்கு பதிலாக அழகு மாலை அணிவிக்கவும், புலம்பலுக்கு பதிலாக மகிழ்ச்சி தைலத்தை வழங்கவும், நலிவுற்ற நெஞ்சத்திற்கு பதிலாக புகழ் என்னும் ஆடையை கொடுக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். நேர்மையின் தேவதார்கள் என்றும் தாம் மாட்சியுறுமாறு ஆண்டவர் நட்டவை என்றும் அவர்கள் பெயர் பெறுவர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அருளும்
வானதன் அருள்மழை பொழிந்தே நீ வளர்த்திடு அன்பதன் உறவை. வானதன் அருள்மழை பொழிந்தே நீ வளர்த்திடு அன்பதன் உறவை. சிறகுகள் நிழலில் எந்நாளும் என்னை அரவணைத்திடு இறைவா. இருளிலும் ஒளி சுடரும் வெண்தணலிலும் மனம் குளிரும். அந்த இருளிலும் ஒளி சுடரும் வெண்தணலிலும் மனம் குளிரும். உந்தன் கண்களில் இமை போல் எந்நாளும் என்னை காத்திடு என் இறைவா. உந்தன் கண்களில் இமை போல் எந்நாளும் என்னை காத்திடு என் இறைவா. நற்செய்தியை அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 16 முதல் 19 மற்றும் 22, 23. சகோதர சகோதரிகளே, நான் நற்செய்தியை அறிவிக்கிறேன் என்றாலும் அதில் நான் பெருமைப்பட ஒன்றும் இல்லை. இதை செய்ய வேண்டிய கட்டாயம் எனக்கு உள்ளது. நற்செய்தியை அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு. இதை நானாக விரும்பி செய்தால் எனக்கு கைமாறு உண்டு. நானாக விரும்பாவிட்டாலும் இது என்னிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள பொறுப்பாக இருக்கிறது. அப்படியானால் எனக்கு கைமாறு என்ன? உங்களுக்கு எச்சளவுமின்றி நற்செய்தியை அறிவிப்பதில் உள்ள மன நிறைவே அக்கைமாறு. நான் நற்செய்தி அறிவிப்போருக்குரிய உரிமையை கொஞ்சம் கூட பயன்படுத்தி கொள்ளவில்லை. நான் யாருக்கும் அடிமையாய் இல்லாதிருந்தும் பலரை கிறிஸ்துவிடம் கொண்டு வர என்னை எல்லாருக்கும் அடிமையாக்கி கொண்டேன். வலுவற்றவர்களை கிறிஸ்துவிடம் கொண்டு வர வலுவற்றவர்களுக்கு வலுவற்றவனான் ஆனேன். எப்படியாவது ஒரு சிலரையேனும் மீட்கும்படி நான் எல்லோருக்கும் எல்லாமும் ஆனேன். நற்செய்தியால் வரும் ஆசியில் பங்கு பெற வேண்டி நற்செய்திக்காக எல்லாவற்றையும் செய்கிறேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மார்க்கு நற்செய்தி பிரிவு 16 இறை வார்த்தைகள் 15 தொடங்கி 20 முடிய. அக்காலத்தில் இயேசு 11 தோன்றி, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர், நம்பிக்கையற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர். நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அரும் அடையாளங்களை செய்வர். அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை தம் கையால் பிடிப்பர். கொள்ளும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு இழைக்காது. அவர்கள் உடல்நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர் என்று கூறினார். இவ்வாறு அவர்களோடு பேசிய பின்பு ஆண்டவர் இயேசு விண்ணேற்றம் அடைந்து கடவுளின் வலப்புறம் அமர்ந்தார்.
அவர்கள் புறப்பட்டு சென்று எங்கும் நற்செய்தியை பறைசாற்றினர். ஆண்டவரும் உடனிருந்து செயல்பட்டு நிகழ்ந்த அரும் அடையாளங்களால் அவர்களுடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இது இயேசுவின் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சரி, நம்ம மகிழ்ச்சியா இருக்குது. இங்கிருந்து திருத்தொண்டராக பணி செய்து நிறைவடைந்தவுடன் ஒரு குருவாக மாறிய பிறகு புளியம்பட்டி அந்தோனியார் திருத்தலத்திற்கு போயிருந்தேன். அந்த வருஷம் நாங்கள் முதல் முறையாக திருப்பலி வைக்கிறோம், கட்டாயம் வரணும்னு சொல்லி எல்லாம் சொல்லியிருந்தாங்க. நானும் கட்டாயம் வருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அந்த வருஷம் வர முடியாத ஒரு சூழல். காலில் ஆக்சிடெண்ட் ஆகி, ரோட்டில் ஆக்சிடெண்ட் ஆகி காலில் கெட்டு போட்டு 2 மாதம் பெட் ரெஸ்ட்டு. அப்படிலாம் இருக்கும்போது அந்த வருஷம் வர முடியாத ஒரு சூழல். போன வருஷம் பேராலயத்தில் உதவி பங்கு தந்தையாக இருந்தேன். ஆனால் அங்கே எங்களுக்கு திருவிழா, சவேரியார் பேராலய திருவிழா. நேற்று மாலையில் தான் கொடியிறக்கம். ஆனால் திருவிழா முடிஞ்சு 1 வாரம் அந்த பொருள் அங்கன்னு சொல்லி கொஞ்சம் நிறைய வேலைகள் இருந்ததுனால போன வருஷமும் வர முடியல. ஆனால் இந்த வருஷம் நான் எதிர்பார்க்கவே இல்லை, வரமாட்டேன் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்படிப்பட்ட சூழலில் சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடங்களையும், எனக்கு புளியம்பட்டியில் 2 கிளை கிராமங்களில் திருவிழா. ஒன்று சந்தப்பேட்டை அந்தோனியார் சவேரியார், கண்டிப்பாக அந்த பகுதி மக்கள் அதை யாரும் விட மாட்டாங்க, அந்த அளவுக்கு ரொம்ப ஃபேமஸான கோயில். அடுத்து கள்ளத்தி கிணறு, புளியம்பட்டி பங்குலையே பெரிய ஒரு கிராமம். ஆகவே அந்த கிராமத்துலேயும் திருவிழா. 2 நாள் சப்பரம் எடுத்தாங்க, 2 நாள் திருப்பலி, இங்கேயும் 3 நாள் திருப்பலி சொல்லி எல்லாம் முடிச்சுட்டு கொடி இறக்கம் நேற்றே முடிஞ்சிருச்சு. அதனால சரி, அப்போ இன்னைக்கு ஃப்ரீயாக இருக்கிறேன். இப்போ 4ஆம் தேதி ஒரு வேளை திருவிழா நீங்கள் வச்சிங்கன்னா வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கரெக்டாக நீங்களும் 4ஆம் தேதி வச்சிங்க. அதனால் எனக்கு ஒரு எளிய வாய்ப்பு. இன்னொன்று சொல்லணும் அப்படின்னா, இந்த அன்பிய திருப்பலி மூலமாக ஒரு நன்றி திருப்பலி மாதிரி உங்கள் அனைவருக்கும் வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு அழகிய தருணம் கிடைச்சிருக்குன்னு பார்க்குறேன். சவேரியாரை பற்றி சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம யாரும் சொல்லவே தேவையில்லை. ஏன்னா சவேரியார் நமது புனிதர். எல்லோருமே அப்படி தான் சொல்லுவாங்க. இந்தியாவில் சவேரியாரை கொண்டாடும் போது எப்படி சொல்லுவாங்கன்னா, நம்மளோட புனிதர். ஏதோ நம்ம மண்ணின் மைந்தர், நம்ம வீட்டில் இருந்து ஒருத்தரை கொண்டாடுற மாதிரி கொண்டாடக்கூடிய இடங்கள் எல்லாத்துலையும் அப்படி தான் இருக்கும். ஏன்னா அவருக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்க சவேரியாருக்கு? பெரிய தகப்பன். அதை நமக்கு ஏற்றார் போல நமக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, நம்ம திருமணம் கொடுக்கும்போது நமக்கு ஒருத்தரை கொடுப்பாங்கல்ல, ஞான தகப்பன். அப்போ அந்த ஞான தகப்பன் அப்படின்னு சொல்லும் போது எந்த அளவுக்கு அப்படின்னா, என்னோட ஆன்மீக வழிகாட்டி. நம்ம திருமணம் கொடுக்கும்போது ஞான பெற்றோர் இல்லை அப்படின்னா திருமணம் கொடுக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு நமக்கு ஞானத்தை வழங்கிய நம்மளோட ஞான தகப்பன் சொல்லி அந்த அளவுக்கு அவரை நம்ம போற்றி புகழக்கூடியவராக இருக்கிறோம். அப்போ அப்படி எப்படிப்பட்ட பணிகளை செஞ்சுட்டாரு, ஏன் அவரை போற்றணும் புகழணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பல சவால்கள், பல போராட்டங்கள், பல ஏமாற்றங்கள். ஏன்னா அவரோட வாழ்க்கையில் நிறைய நடந்திருக்கு. அவர் இந்தியாவுக்கு, அதாவது நற்செய்தி பணி செய்ய இந்தியாவுக்கு வரும்போது அவருக்கு வயசு எத்தனை? குத்து மதிப்பு அடிச்சோன்னு நினைக்கிறாரு. அவருக்கு வயசு எத்தனை? 36 வயசு. 36 வயசுல அவர் இங்க வராரு. அவர் இறக்கும் போது அவருக்கு வயசு எத்தனை? சரியாதான் சொல்றீங்க, நான் சவுண்டா சொன்னா நல்லா இருக்கும். 46 வயசு. 10 வருஷத்துல ஒவ்வொரு இடங்களா போய், குறிப்பா இந்தியால எல்லா இடங்களுக்கும் நம்மளோட வரலாறு சொல்லுது. அவர் கடற்கரை
பகுதி மக்களுக்கு மட்டும்தான் அந்த பகுதியில் நற்செய்தி அறிவிச்சாருன்னு சொல்லி. ஏன்னா அவரோட பணிகள் அப்படிங்கிறது அதையும் கடந்து நிறைய உள்நாட்டு பகுதிகளுக்கும் அந்த நற்செய்தி அறிவிச்சிருக்கிறாரு. இப்போ நம்ம வீரவண்ணூர் நல்லூருக்கு போனாலும் சரி, ஒரு சின்ன பகுதி ஒன்று இருக்கும், சவேரியார் வந்துட்டு போன இடம் சொல்லி அது இன்னமும் அவங்க மிக மிக சிறப்பிப்பாக செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு எல்லா இடத்திற்கும் அவர் வந்து அவ்வளவு நற்செய்தி அறிவிச்சிருக்கிறார். அவர் வந்து தன்னோட ஜெனரலுக்கு எங்களுக்கெல்லாம் கட்டளை ஜபம் அப்படின்னு ஒரு ஜபம் அப்படின்னு ஒரு புத்தகம், 3 புத்தகம், நல்ல பெரிய புத்தகம் கொடுத்துருவாங்க. அந்த ஜபங்கள் தினமும் காலை மாலை அப்படின்னு சொல்லணும். அப்படிப்பட்ட கட்டளை ஜபம் கட்டாயம் சொல்லணும். ஆனால் இவர் ஜெனரலுக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு, நான் இங்கே திருமலுக்கு கொடுத்து என்னோட கையெல்லாம் மறந்து போச்சு. அந்த கட்டளை ஜபத்தை நான் சொல்லி அந்த கட்டளை ஜபம்னா அந்த வாய்ப்பாட்டு ஜபம், தந்தை மகன் தூயாவின் பேரால் உன்னை கழுவுகிறேன் அப்படின்னு ஒவ்வொரு தடவை சொல்லி என்னோட வாயெல்லாம் வலிச்சு போச்சு. அதனால என்னால் கட்டளை ஜபம் சொல்ல முடியல. அந்த அளவுக்கு அவரோட நற்செய்தி பறி இருந்துச்சு. இதெல்லாம் இவர் செஞ்சது நமக்கு ஏறாம தெரிஞ்சது. ஆனால் மறைமுகமா அவர் அனுபவித்த போராட்டங்கள் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எப்பவுமே வந்து ஒருத்தர் நல்ல முறையில் நல்ல பாதையில் போயிட்டு இருக்காங்கன்னா அதை கெடுக்கிறதுக்குன்னு பல பேர் வருவாங்க. எவரெல்லாம் நல்ல பாதையில் போயிட்டு இருக்கோமோ அதில் கெடுக்கிறதுக்கு பல பேர் வருவாங்க. அதே போல தான் அவரோட நற்செய்தி பணியை அறிவிக்கும் போதும் பல தடங்கல்கள் பல போராட்டங்கள் வந்துச்சு. இருந்தாலும் அவர் ஆண்டவருக்காக கடைசி வரை நிலைத்து நின்றார். ஆண்டவர் ஏன் கூட இருக்கிறாரு, என்ன போராட்டம் வந்தால் எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி அவர் கடைசி வரைக்கும் ஆண்டவர் பெயரால் அவர் வந்து நின்றதுனால வெற்றி பெற்றார். எந்த அளவுக்கு அப்படின்னா, நம்ம முன்னுரையிலே வாசித்தோம், புதிய மொழி, புதிய கலாச்சாரம், புதிய உணவு திட்டம். அதுலேயும் குறிப்பாக 1500களில் நம்ம பார்க்கக்கூடிய அந்த 500களில் அந்த வெள்ளையர்கள்லாம் மற்ற மக்களை கருப்பினத்தவரை எப்படி பார்த்தாங்க அப்படின்னா இழிவானவர்களா, ஒரு மனிதராக கூட அவங்கள மதிக்கக்கூடாத ஒரு சூழல். 2 செப்பு காசுக்கு 2 செருப்புகளுக்கு மனிதர்களை கொடுக்கக்கூடிய அந்த நிலை, அந்த அட்டூழியமான சூழல் இருந்த நிலையில அவர் நற்செய்தி அறிவிப்பிற்காக இந்தியா வரார். வந்து நம்மையும் சக மனிதராக, சக ஒரு தன்னை எப்படி நேசிக்கிறாரோ அதே போல நம்மளையும் நேசித்து நற்செய்தி அறிவிக்க தன்னோட பணியை தொடங்குறார். அவர் தமிழ் மொழி தெரியாது, அதை கற்றுக்கொள்கிறார். குறிப்பாக இங்கே தமிழ்நாட்டுக்கு வரும்போது அதை கற்றுக்கொள்கிறார். அதற்கான குறிப்பு, தமிழ் மொழி கற்றுக்கொண்டது நமது மறை மாவட்டத்தில் உள்ள ஒரு பகுதியில் தான் கற்றுக்கொண்டார். அதாவது நேற்று கூட நான் போயிட்டு வந்தேன், வண்டானம் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கு, நம்மளோட பழைய ஆயரோட சொந்த ஊர். அந்த இடத்துல இருந்து அவர் தமிழ் மொழி கற்றுக்கொண்டார் அப்படிங்கிற ஒரு சிறிய வரலாற்று குறிப்பு இருக்கு. அங்கே இருக்கிறவர் தான் அவருக்கு தமிழ் மொழி கற்றுக் கொடுத்தார் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. அப்போ அந்த அளவுக்கு அவர் தமிழ் மொழியை கற்றுக்கொண்டார், நமது பண்பாடை கற்றுக்கொண்டார், நமது கலாச்சாரங்களை கற்றுக்கொண்டார், நம்மிடம் இருக்க அனைத்தையும் உள்வாங்கி கொண்டு நமக்கு ஏற்றார் போல அவரோட வாழ்வை அர்ப்பணித்தார். அப்படி அர்ப்பணித்ததன் பயன்தான் இன்னைக்கு அவரை நாம இவ்வளவு போற்றி புகழ்ந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ அந்த புனிதரை நம்ம இன்னைக்கு நம்மளோட பாதுகாவலராக கொண்டிருக்கோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கும் பல சவால்கள் பல போராட்டங்கள் வந்துட்டு தான் இருக்கும். அந்த போராட்டங்களையும் சவால்களையும் கண்டு நம்ம அஞ்சிட்டோம், அடங்கி ஒடுங்கி ஓடிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த ஒரு பலனும் கிடைக்காது. போராட்டங்கள் வர வர, எதிர்ப்புகள் வர வரத்தான் நம்மளோட பணிகள் இன்னும் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். சவேரியாருக்கு அப்படி ஒரு எதிர்ப்பு வரல அப்படின்னா அவரை இன்னைக்கு நம்ம நினைவு கொடுத்துருப்போமா? கண்டிப்பாக கிடையாது. அவரால் நற்செய்தி அறிவிச்சிருப்பார், போயிட்டே இருப்பார். இன்னைக்கு நான் வந்து கல்லடைக்குறிச்சிக்கு வரும்போது நான் நம்ம கிறிஸ்தவ மக்கள்கிட்ட தான் நற்செய்தி அறிவிக்க போனேன். எனக்கு எந்த விதமான எதிர்ப்பும் கிடையாது. ஆனால் இதே இது ஒரு போராட்ட சூழல்ல, இதே இது நம்ம வடநாட்டில் போய் வாரணாசியிலையோ சுற்றி உள்ள இடங்கள்லயோ போய் நற்செய்தி அறிவிக்காங்கன்னா இன்னைக்கு அவங்கள வரும்போது அவங்கள எப்படி பார்ப்போம்? அந்த இடத்துல எப்படிப்பட்ட இடம், அதுல போய் நற்செய்தி அறிவிக்காருன்னு சொல்லி எப்படி வியப்போட பார்ப்போம். அப்படிப்பட்ட ஒரு வியப்பு தான் அன்னைக்கு நம்ம சவேரியாரை பார்த்துருக்கோம். எந்த ஒரு இதுவும் அணுகாத, எந்த ஒரு கிறிஸ்துவை அறியாத மக்களுக்கு கிறிஸ்துவை அறிவித்தது மட்டுமல்லாது தானும் ஒரு கிறிஸ்துவாக அவரிடம் வாழ்ந்தார். நான் கிறிஸ்துவோட ஒளியை பெற்றுக்கொண்டு அந்த ஒளியை நான் திரும்ப யாருக்கு கொடுக்கணும்? அடுத்த மக்களுக்கு கொடுக்கணும். நேற்றைய நாளில் ஒளி பெற்ற மக்களாக வாழ அப்படின்னு சொல்லி சவேரியாரோட இதை வச்சு சவேரியார் புறம் சொல்லி தூத்துக்குடி மறை மாவட்டத்தில் ஒரு இடத்துல 1ஆம் தேதி பிரசங்கம் வச்சேன்.
அப்ப அந்த இடத்துல நான் அந்த பிரசங்கத்துக்கு குறிப்பு எழுதும் போது 2 விதமான பாயிண்ட நான் அந்த ஒளி பெற்ற மக்கள் அப்படின்னு சொல்லி எழுதும்போது எழுதினேன். என்ன பார்த்தீங்க அப்படின்னா, கிறிஸ்து ஒளியா இருக்கிறார். அந்த ஒளியை நம்ம பெற்றுக்கொண்டோம். அந்த பெற்றுக்கொண்ட ஒளியை நமக்குள்ளே வச்சுக்கிட்டோம்னா கண்டிப்பா என்ன செய்யாது, அதுல என்ன பயன் இருக்கா? இருக்காது. இன்னைக்கு விளக்க பொருத்தி வச்சிருக்கிறோம். இந்த விளக்குக்கான ஒளி வந்து நான் எனக்குள்ள வச்சுக்கிடுவேன், வெளியில கொடுக்க மாட்டேன்னு நினைச்சேன்னா அந்த விளக்கு என்ன செய்யும்? அணைந்து போயிடும். அப்போ எனக்கு நான் பெற்றுக்கொண்ட அந்த ஒளியை, நான் பெற்றுக்கொண்டதை அடுத்தவர்களுக்கு கொடுக்கும்போது மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? பிரகாசமாக ஜொலிக்க முடியும். அந்த நற்செய்தியை எல்லாருக்கும் அறிவிக்கணும். அப்போ கிறிஸ்துவோட ஒளியை யார் பெற்றுக்கொண்டார்? சவேரியார் உறுதியா பெற்றுக்கொண்டார். கிறிஸ்துவை அறிந்து கொண்டார். அறிந்து கொண்ட கிறிஸ்துவை அறிவிக்க மனமும் வந்தார். அப்ப இன்னைக்கு நம்ம யோசிச்சு பார்ப்போம். நான் கிறிஸ்துவை பெற்றிருக்கிறேன். நான் கிறிஸ்துவை அறிவித்தா மட்டும்தான் எனக்கான நான் பெற்றிருக்கக்கூடிய ஒளிக்கு ஒரு மதிப்பு இருக்குது, ஒரு மரியாதை இருக்குது. நான் அதை அறிவிக்கல, எனக்குள்ளேயே வச்சுக்கிட்டேன் அப்படின்னா என்ன செய்ய முடியாது. அதுல ஏதாவது பயன் இருக்கா? எனக்குள்ள இருக்க ஒளி என்ன ஆகும்? அணைந்து போயிடும். அப்ப இன்னைக்கு ஆண்டவரோட ஒளியை பெற்றிருக்கிறோம், ஆண்டவரோட ஆவியை பெற்றிருக்கிறோம். இன்னைக்கு சவேரியாரோட திருவிழாவை நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னா அந்த சவேரி எப்படி நற்செய்தி அறிவிச்சார் கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்ப்போம். நம்மளோட அந்த சவேரியாரோட காலத்தை கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னா நமக்கு புரியும். எவ்வளவு பெரிய சவால்கள்லாம் அவர் அனுபவிச்சுட்டு அந்த சவால்களுக்கு சான்று வரக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருப்பாரு அப்படின்னு சொல்லி யோசித்து பார்த்தோம் அப்படின்னா நாம அனுபவிக்கக்கூடிய போராட்டங்கள், சவால்கள்லாம் எப்படி இருக்கும் அப்பா அப்படின்னு தட்டி விட்டு போயிட்டே இருக்கலாம். அப்போ இன்னைக்கு நம்ம சவேரியாரை நம்மளோட பாதுகாவலரை கொண்டிருக்கோம் அப்படின்னா அந்த சவேரியார் எப்படி ஒரு ஞான தகப்பனா இருந்து கொண்டு பல்வேறு மக்களுக்கு ஒரே நாள்ல 5000, ஒரே நாள்ல 8000, ஒரே நாள்ல 10,000 பேருக்கு ஒரே நாள்ல திருமணம் கொடுப்பாரு. அப்போ அவர் எவ்வளவு தன்னோட உடல் ரீதியாகவும் தன்னோட மன ரீதியாகவும் பல போராட்டங்களை அவர் அனுபவிச்சிருப்பாரு. அப்படி போராட்டங்களை அனுபவிக்கும் போது கூட அவர் என்ன பண்ணாரு? எனக்குள்ள ஆண்டவர் இருக்கிறாரு, ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துக் கொள்வார்னு சொல்லி உறுதியாக ஆண்டவரில் நிலைத்திருந்தார். அதன் பயனாகத்தான் ஆண்டவரை அவர் அறிவிக்க முடிஞ்சது. இன்னைக்கு நம்மளும் ஆண்டவரை அறிவிக்கணும். எப்படி அறிவிக்கலாம்? நற்செய்தி செயல்கள் மூலமா அறிவிக்கலாம். ஆனா இன்னைக்கு நம்ம எதை தெரியுமா அறிவிப்போம்? வேமா ஏதாவது ஒரு வதந்தி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஏதாவது ஒரு வதந்தி வந்துருச்சுன்னா உனக்கு தெரியுமா, இந்த அவளை தெரியுமா அப்படின்னு சொல்லி யதார்த்தம் போற போக்கில் விதைச்சு விட்டு போயிட்டே இருப்போம். 2019 வருஷம் காஃபி டே அப்படிங்கிற நிறுவனத்தோட ஓனர், நல்ல செல்வ செழிப்போட சின்னதாக ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனம் தான். ஆனால் அவர் பெரிய நிறுவனமாக உருவாக்கி அவர் என்ன பண்ணிட்டாரு? நல்ல செல்வ செழிப்போட இருக்கிறார். ஒரு நாள் மாலை வேலையில் தன்னோட டிரைவரை கூப்பிட்டுட்டு ஒரு பார்க்குக்கு சும்மா அப்படியே இலைப்பார போகுன்ட்டு போகிறாரு. போனவர் டிரைவர் அங்கேயே விட்டுட்டு காரை விட்டு ஒரு 2 மணி நேரம் போயிட்டார். 2 மணி நேரம் கழிச்சோடனே டிரைவருக்கு சந்தேகம், என்னடா இன்னும் ஆளக்கானு சொல்லிட்டு தேடி போகிறார். ஆளக்கானோ காவல்துறையிட்ட இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. அவர் என்ன பண்ணிட்டாரு? காணாமல் போயிட்டார். 4 நாள் கழித்து அந்த ஏரிக்கரையில் இறந்த சடலமாக கரை ஒதுங்குறாரு. அப்போ எல்லாரும் பல வதந்திகள், இவருக்கு என்ன இருக்குதான், நிறைய கடன் வாங்கிட்டாரு, இவர் அப்படி செஞ்சுட்டாரு, இப்படி செஞ்சுட்டாருன்னு சொல்லி பல வதந்திகள். இவ்வளவு நாட்கள் அவர் எவ்வளவு செல்வ செழிப்போட வாழ்ந்தாரு. காப்பிடே ஓனர் யாருக்காவது தெரியுமா? இங்க தெரியாது. ஆனா இதே இது காப்பிடே ஓனர் நல்லா கடன் வாங்கினதால இறந்து போயிட்டாருன்னு சொன்னா எல்லாருக்கும் தெரியுமா? அப்படி செய்தி வந்துச்சுன்னா நமக்கு ஈஸியா தெரிஞ்சுள்ள தெரியுமா? நல்ல ஒரு பெரிய ஒரு கடையோட ஓனர் அப்படின்னு சரி தெரியாது. ஆனா அவரை பத்தி நெகட்டிவா சொன்னோம்னா ஈஸியா பரவிடும். அதே போலதான் வதந்தியும் அப்படி பரவ ஆரம்பிச்சிச்சு. அது எப்படின்னா போற போக்கல தெரியுமா, அந்த அவன் வீட்டுல 4 பிள்ளைங்க இருக்கு தெரியுமா? ஆமா, அந்த 4 பிள்ளைங்க எப்படி இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்றது. அவனை இங்க இருந்து அங்க போகும்போது அந்த 4 பிள்ளைங்க இருக்குல்ல, அந்த 4 பிள்ளைங்க என்னென்ன செய்ய தெரியுமா அப்படின்னு அங்க போவோம். அங்க இன்னொரு இடத்துக்கு போகும்போது அப்படி கொஞ்சம் கொஞ்சமா பரவிட்டே போகும். இதை செய்யறதுக்குன்னே பல பேர் இருக்காங்க. அவங்களோட பணிகள் செய்யும் போது சவேரியால தோத்து போயிடுவாரு. நான் என்னடா நச்செய்தி பண்ணி செஞ்சேன், இவங்க அறிவிக்காங்க போடுறா என்னை பத்தி. அந்த அளவுக்கு இந்த புறணியை பரப்புதல பலர் பலவிதமாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. அப்போ அப்படிப்பட்ட சூழல்ல கூட நான் ஆண்டவரை அறிவிக்கணும் அப்படின்னா
எனக்கான ஒரு உந்து சக்தி என்ன இருக்குது. கடைசி காப்பீடு ஓனர் எதனால இறந்தாரு அப்படின்னு சொல்ல பார்க்கும்போது தன்னோட இல்ல அறையில ஒரு பேப்பர் எழுதியிருக்கிறாரு, என்னோட வாழ்க்கையில மகிழ்ச்சி இல்லை, மகிழ்ச்சி இல்லாத வாழ்க்கை எனக்கு தேவையில்லை. அப்போ நான் இவ்வளவு செல்வ செழிப்போட இருக்கேன், நான் மகிழ்ச்சியா இல்லை, நான் மகிழ்ச்சியா இல்லைன்னா எனக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு அவர் தன்னோட வாழ்க்கையை மதித்து கொண்டார். அப்ப இன்னைக்கு ஆண்டவரை அவர் அறிந்து கொள்வதில் மகிழ்ந்தார். சவேரியார் ஆண்டவரை அறிந்து கொள்வதில் மகிழ்ந்தார். ஆண்டவரை பத்தி நான் இன்னும் எவ்வளவு தாகத்தோடு அறிஞ்சு கொள்ளலாம். அந்த ஆன்மாவை நான் இழந்துட்டேன் அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. அப்ப நான் ஆண்டவரை அறியணும், ஆண்டவர் எனக்குள்ள வரணும்னு சொல்லி அவர் என்னென்னலாம் பதவி பட்டங்கள் வகிச்சுட்டு இருந்தாரோ எல்லாத்தையும் தூக்கி எறிந்தார். நீங்க இந்த பதவியை பட்டங்களை பிடிக்கிறதுக்கு எவ்வளவோ பண்றோம், என்னென்னவோ பண்றோம். எனக்கு ஏதாவது ஒரு பதவி கிடைச்சிடாதா, ஏதாவது ஒரு இடத்துல எனக்கு ஒரு இடம் கிடைச்சிடாதான்னு சொல்லி எவ்வளவோ ஆடி ஓடிடும். அவர் எவ்வளவு ஒரு ஆளு, பெரிய பேராசிரியர் பதவியை தூக்கி போட்டு இது என்னடா பதவி, நான் ஆண்டவரோட நற்செய்தி அறிவிக்க போறேன்னு சொல்லி தன்னோட சொந்த நாடு, சொந்த மக்கள், சொந்த மொழி, சொந்த கலாச்சாரம் என எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு முற்றிலும் ஆண்டவரை அறிந்தவர் அறிவிக்க இங்க வரார். அப்ப இன்னைக்கு நம்ம யோசிச்சு பார்ப்போம், அந்த புனிதரோட விழாவை கொண்டாடுறோம். அவர் நமக்கு ஞான தகப்பனா இருக்கிறார். ஞான பெற்றோர்கிட்ட நம்ம ஞானசான குடும்பம் என்ன சொல்லுவோம், இந்த குழந்தையை கிறிஸ்துவில் வளர்க்க வேண்டியது உங்களுக்கு கடமை, இதை உணர்ந்திருக்கின்றீர்களா அப்படின்னு கேட்போம். அவர் நமக்கு ஞான தகப்பன். அவற்றையும் ஆண்டவர் கேட்டிருப்பாரு, நான் இந்தியாவுக்கு அனுப்புறேன், அங்க போய் நீ போய் நற்செய்தி அறிவிச்சு அவங்களால என்னோட மக்களா அவரும் சொல்லியிருப்பாரு, கண்டிப்பா வழி நடத்துவேன்னு சொல்லி. ஆனா நம்ம என்ன செய்யறோம், அவரோட சொல்லிட்டு போட்ட எனக்கு வந்துச்சு. அந்த மாதிரிதான் பல நேரங்கள்ல ஆண்டவரோட நற்செய்தியை கேட்டுக்கிட்டாலும் கூட அதை உள்வாங்காமல், அதை உள்வாங்கினாலும் அதை அறிவிக்காமல், அதாவது அதை வாழ்வாக்காம பல நேரங்கள்ல நம்மளோட வாழ்க்கைய நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், மறைத்து ஒரு விதமான எதிர்மறையான வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அப்ப இன்னைக்கு அந்த சவேரியாரோட திருவிழாவை நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னா, இந்த அன்பிய மக்கள் ஒரே குடும்பமாக இணைந்து பல்வேறு நிகழ்வுகள் எடுக்கிறோம். அந்த நிகழ்வுகள் அனைத்திலையும் ஆண்டவரை முன்னிறுத்துவோம். ஆண்டவர் தான் இந்த அன்பியத்தை ஒரே குடும்பமாக இணைத்திருக்கின்றார். பல போராட்டங்கள், பல எதிர்ப்புகள், பல நபர்களிடமிருந்து பல சூழ்ச்சிகளான காரியங்கள் வரும்போதும் ஆண்டவர் வழி நடத்துகிறார், எனது ஞான தகப்பன் எனக்கு பரிந்து பேசுகிறார் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து நம்ம நடைபோடும் போது கண்டிப்பாக ஆண்டவர் நமக்கு ஒரு ஆற்றலாக, ஒரு ஒளியாக, ஒரு ஆசிராக நம்மோடு எப்போது பயணிப்பார். நாமும் அந்த ஒளியை பெற்றுக்கொண்டு அந்த ஒளியின் மூலமாக பல்வேறு நபர்களுக்கு நமது வாழ்வின் மூலமாக ஒளியேற்றக்கூடிய மக்களாக வாழ முடியும். அத்தகைய ஆசிரியை பெறத்தான் நம்ம எப்போதும் அன்பியமாக ஒரே குடும்பமாக ஒன்றிணைய அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப அன்னைக்கு இதே போல ஒரு அன்பியமா இருந்துச்சு அப்படின்னா சவேரியருக்கு பணிகள் ரொம்ப எளிதா இருந்திருக்கும். ஆனா இன்னைக்கு அன்பியமா இருக்கிறது தான் பல சவேரியர்களுக்கு பல கஷ்டங்கள் இருக்குது நினைக்கிறேன். அப்போ அந்த அன்பியங்களா இறையிறது எதுக்காக அப்படின்னா, ஒன்றிணைந்து ஆண்டவரை புகழ்வதற்காக, ஆண்டவரை போற்றுவதற்காக. நம்ம அன்பியமா இணைஞ்சிட்டு ஆண்டவரை புகழாமல், ஆண்டவரை போற்றாமல் அந்த இடத்துல நம்ம புரணி பேசுறோம், அடுத்தவங்களை பத்தி பேசுறோம் அப்படின்னா அது நமக்கான சாபம், நமக்கான சாபம். அது நம்ம குடும்பமா இணையும் போது, அன்பியமா அனைத்து மக்களும் இணையும் போது, நீங்க திருத்துவர் பணிகள் எடுத்து வாசிக்க தெரியும். 6வது அதிகாரத்துல பொது உடைமை, 3வது அதிகாரத்துல பொது உடைமை அப்படிங்கிற ஒரு டாபிக்ல இருக்கும். அவர்களிடம் இல்லை என்று யாருமே இல்லை. எதனால இல்லைன்னு யாருமே இல்லை, அனைவரையும் ஒருவர் மற்றவர் அன்பு செய்தார்கள். அத்தகைய அன்பு செய்யணும்னு சொல்லிதான் ஆண்டவர் என்ன செய்யறாரு, ஒவ்வொரு தடவையும் புனிதர்கள் அனுப்பிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த புனிதர்கள் நமக்கு ஒரு பாடமா இருக்கிறாரு. இன்னைக்கு சவேரியார் நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னா அவர் நமக்கு ஒரு பாடம். எப்படிப்பட்ட பாடம், நானும் ஒருவர் மற்றவரை எப்படி அன்பு செய்வது. பல குறைகள் இருக்கலாம், பல நிறைகள் இருக்கலாம். ஆனா சவேரியார் கடைசி வரைக்கும் குறைகளை பார்க்கவே இல்லை. குறைகளை பார்த்துருந்தாரா என்ன செஞ்சிருப்பாரு, இந்த மக்களுக்கு என்ன சொன்னாலும் ஏறாது, இவன்கிட்ட போய் நான் என்னத்தை பேசணும் சொல்லிட்டு போட்டு போயிட்டே இருப்பாரு. ஆனா இருந்தாலும் கடைசி வரைக்கும் நிலைத்திருந்தார். அதற்கு சிறந்த சான்று யாருன்னா அருளானந்தரை சொல்லலாம். அருளானந்தர் யாரோட யாரோட பாதுகாவல இந்தியாவுக்கு வந்தாரு, சவேரியார். ஏன்னா சின்ன வயசுல உடம்பு சரியில்லாம இருக்கு. அவங்க அம்மா சொல்றாங்க, இவருக்கு உடம்பு சரியா போயிடுச்சுன்னா பிரான்சிஸ் சவேரியாரை போல நானும் இவரை இந்தியாவுக்கு நற்செய்தி பணி செய்ய அனுப்புறேங்க. அவர் நமக்கெல்லாம் ஒரு சான்று.
தன்னோட இறுதி மூச்சு போகிற வரைக்கும் ஆண்டவருக்கு சான்று பகர்ந்தார். ஆண்டவருக்கு மட்டுமே சான்று பகர்ந்தார். எந்த சூழலையும் ஆண்டவரை அறிந்த ஆண்டவரை விட்டு கொடுக்கல, உறுதியோடு இருந்தார். அப்ப இன்னைக்கு நம்ம எப்பெல்லாம் ஆண்டவரை விடுத்து நம்மளோட செயல்களை செஞ்சுட்டு இருக்கிறோமோ அப்பெல்லாம் நமக்குள்ள சாபங்களை கட்டி கொள்றோம். நம்ம இங்க ஆண்டவரை போற்ற புகழ ஒன்றாக கூடி வரும்போது ஆசிரியை பெற்றுக்கொள்ளக்கூடியவராக இருக்கும். அப்ப இன்னைக்கு சவேரியோரோட திருவிழாவை கொண்டாடுறோம் அப்படின்னா ஆசிரியர் பெற்ற மக்களாக, ஆண்டவர் தரக்கூடிய அருளை பெற்ற மக்களாக நம்ம ஒன்றாக இணைந்து இருக்கணும். எனக்கு மிகப்பெரிய ரொம்ப ஒரு மகிழ்ச்சியா இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் இங்க திருத்தொண்டராக இருக்கும்போது தான் ஒவ்வொரு அன்பியமா போய் திருப்பலி நிறைவேற்றலாம் அப்படின்னு சொல்லி தீர்மானித்தோம். ஆனால் நான் இருக்கும்போது 2 அன்பியத்தில் திருப்பலி நடந்துச்சு. இந்த 2 அன்பியத்திலையும் நான் பங்கு பெற முடியல. எனக்கு 2 தடவையும் என்னோட குறுமடத்திலிருந்து அழைப்பு வந்ததுனால அந்த 2 அன்பியங்கள் நடக்கும்போதும் அருளானந்தர் அன்பியத்திலையும் சூசேப்பர் அன்பியத்திலையும் நான் பங்கு பெற முடியாத ஒரு சூழல். ஆனால் இந்த 2 வருடங்கள் கழித்து இப்போ இந்த அன்பிய குடும்பத்தோடு இணைந்து பங்கு பெறும்போது உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. அதையும் கடந்து நான் சொல்லணும் அப்படின்னா, இந்த கல்லிடை குறிச்சி அப்படிங்கிறது எனக்கு ஒரு குடும்பம் மாறி. ஏன்னா இந்த இங்க எல்லாம் எல்லாருமே நான் பல பேரை உறவு சொல்லி அழைக்கிறோம். அவங்களும் என்ன அந்த உறவோட பார்த்துக்கிறாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா, இந்த அன்பியத்திலேயே நான் பல நேரங்களில் என்னோட தங்கச்சி அப்படின்னு சொன்னா எல்லாருமே சொல்லுவாங்க, யாரு சிவியை சொல்லிடுவாங்க. அந்த அளவுக்கு என்னோட உடன் பிறந்தா கூட இப்படி ஒரு தங்கச்சி எனக்கு இருப்பாளா அப்படின்னு நான் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு எனக்கு ஒரு தங்கச்சி போல, என்னோட உடன் பிறந்த தங்கச்சினே சொல்லலாம். அந்த அளவுக்கு பல நிலைகள்ல என் கூட உடன் இருக்காப்ல. அடுத்து என்னோட ஃப்ரெண்டு திருமணமாகி போயிட்டாப்ல. அடுத்து தங்கை ஜெசிகா, அதெல்லாம் சொல்லவே தேவையில்லை. எப்போ நான் கால் பண்ணாலும் அந்த அளவுக்கு உரிமையை சண்டைப்படக்கூடிய ஒரு நபர். அதுபோல எல்லா உறவுகளும் யாரையும் நான் விட்டு போயிட முடியாது. அது மாதிரி சார்ட்ட கால் பண்ணாலும், அந்தோணி சார்ட்ட கால் பண்ணாலும் அவரும் எப்போ கால் பண்ணாலும் ஃபாதர் அப்படின்னு சொல்லி உரிமையோட பேசக்கூடிய ஒரு சூழல். ஆனால் ஒரு சில நேரங்கள் உங்களோட கஷ்ட காரியங்களை பங்கு பெற முடியாத சூழல் கூட அதை உணர்ந்து கொண்டு எனக்கு பல நேரங்களில் என்னையும் உங்கள் குடும்பத்தில் ஒரு நபராக இணைச்சிருக்கிறீங்க. நான் சொன்ன ஒரு 4-5 நபர்கள் இருந்தாலும் அதையும் கடந்து டீச்சர்லாம் பேசும்போது அசிஸ்டன்ட் டீச்சர்லாம் உரிமையோட திட்டுவாங்க, ஒரு தம்பியை திட்டுறது போல திட்டுவாங்க. அந்த அளவுக்கு இந்த ஊர்ல எல்லாருமே ஒரு உறவு சூழல் தான். எனக்கு எல்லாருமே அப்படி இருந்திருக்காங்க. இன்னமும் அந்தோணி நம்ம சிஎஸ்எஃப் நம்ம தோழமை அன்பியத்தில், அது மரியணை அன்பியத்தில் போலீஸ், அந்த பொண்ணுலாம் அண்ணன் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு உறவா பேசக்கூடிய ஒரு நபர். இதற்கெல்லாம் மேல இந்த உறவை கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பங்கு தந்தையவர்கள் தான். ஏன்னா அந்த 1 வருடம் பணி அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் எனக்கு நின்று பேசுது. என்ன அப்படின்னா, ஒரு வருஷம் நான் முதல் வருஷம் புளியம்பட்டியில் இருந்தால் எல்லாருக்கும் தெரியும். இப்போ திரும்பியும் புளியம்பட்டி இருக்கிறேன் அப்படின்னா என்னோட பங்கு தந்தை புளியம்பட்டியில் உள்ள இப்போது மறைமாவட்ட பரிபாலகர் எனக்கு திரும்பியும் உதவி பங்கு தந்தையா சந்தியாக கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கியிருக்கிறாருன்னு சொல்லி தந்தையவர்கள் என்கிட்ட பகிர்ந்து கொண்டாங்க. தந்தையவர்களும் என்கிட்ட சொன்னாங்க, இந்த கியூரியால மீட்டிங், அந்த கன்சல்ட் மீட்டிங்கில் எனக்கு சொன்னாங்கன்னு சொல்லி தந்தையவர்களும் சொன்னாங்க. அப்போ அந்த அளவுக்கு நான் அங்கே அவங்களுக்கு பிடிச்சது போல பணி செஞ்சேன் அப்படின்னா என்னை உருவாக்கியது தந்தையவர்கள் தான். என்னோட குறுப்பட்டத்தில் பொருளாதார ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் தந்தையவர்கள் என் கூட உடன் இருந்தாங்க. எனக்கு குறுப்படத்திற்கென்று கொஞ்சம் காசு கொடுத்துருந்தாங்க. அதுபோக நான் அங்கேருந்து என்னை வரவேற்று இங்கேயும் நன்றி திருப்பலி வச்சு வந்திருந்த எல்லாருக்கும் தந்தையவர்கள் சார்பில் எல்லாருக்கும் உணவு, அதுவும் மட்டன். அந்த அளவுக்கு தந்தையர்கள் என்னோட குறுப்பட்டத்தில் எல்லா நிகழ்வுகளையும் என் கூட உடன் இருந்தாங்க. அப்போ இந்த கல்லடை குறிச்சி அப்படிங்கிறது ஒரு குடும்ப சூழல் போல இருக்குது. ஆனால் திருவிழாவுக்கு ஒவ்வொரு தடவை வந்துட்டு போகிறேன். இந்த அன்பிய திருப்பலிக்கு வரும்போது உண்மையிலே அது ஒரு நிகழ்ச்சிகரமான ஒரு தருணமாக இருந்துச்சு. அப்போ கடைசி நான் இப்போ தான் உணர்ந்தேன், அந்த திருப்பலிகளெல்லாம் நான் தவறு விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி. அந்த அளவிற்கு இந்த கல்லடை குறிச்சி ஒரு உறவாக, ஒரு உணர்வாக கலந்திருக்கின்றது. இதே போல தான் சவேரியாரும் நம்ம மக்களோடு உறவாக கலந்திருந்தார். அதனால தான் அவரால் உரிமையோட நற்செய்தி அவர் நற்செய்தி அறிவித்தார். அப்போ இன்னைக்கு நாமளும் அவரை போல நற்செய்தி அறிவிக்கணும் அப்படின்னா நாமளும் அந்த ஆண்டவரை முன்னிறுத்தி புரணிகளுக்கும் புரட்டுகளுக்கும் இடம் கொடுக்காமல் ஆண்டவருக்கு இடம் கொடுத்து அந்த ஆண்டவரை முழுமையாக நாம்
உள்வாங்கும் போது அதை முழுமையாக நாம் அறிவிக்க முடியும். ஆகவே அத்தகைய வரம் வேண்டி இந்த கல்வாரி பிள்ளை நினைவோம். இறைவனின் ஆசிரியை நிரப்ப பெற்று செல்வோம். அனைவரும் எழுந்து நின்று நமது தேவைகளை எடுத்து கூறி மன்றாடுவோம். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்றவரே எம் இறைவா, கடல் கடந்து உம் நற்செய்தி பணியை ஆற்ற வந்து எம் இந்திய நாட்டின் பாதுகாவலரான புனித சவேரியாரின் பணிக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். நாங்களும் நற்செய்தி அறிவிப்பில் தாகம் கொண்டு இயன்ற மட்டும் நற்செய்தியை எங்கள் வாழ்வாக்க இறைவா உம்மை மன்றாடுகிறோம். விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றிய எம் இறைவா, எம் பாரத நாட்டை ஆளும் ஆட்சியாளர்கள் நேர்மையோடு ஆட்சி புரியவும் மக்களின் தேவைகளை அறிந்து நாட்டையும் மக்களையும் சரியான வழியில் நடத்தி செல்ல ஞானம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஞானத்தின் ஊற்றை எம் இறைவா, எம் அன்பிய குடும்பங்களை உமது அருளால் ஆசீர்வதியும். படிக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல அறிவையும் ஞானத்தையும் தந்தரலும். அனைவருக்கும் நல்ல உடலுள்ள சுகத்தை தந்து வழிநடத்தும். செய்கின்ற பணிகளில் பாதுகாப்பும் நல்ல பொருளாதாரமும் கிடைத்ததாக குடும்பங்களில் ஒற்றுமை, அமைதி, அன்பு நிறைவாக பெற்று மகிழ்வோடு வாழ வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நற்செய்தி அறிவிப்போரின் பாதங்கள் எத்தனை அழகாய் இருக்கின்றன என்ற இறைவார்த்தை கேட்க என் திரு அவையை வழிநடத்தும் திரு அவை பணியாளர்கள் நற்செய்தி அறிவிக்கும் பணியில் தாகம் கொண்டு விண்ணரசின் பாதையில் தொடர்ந்து இறை மக்களை பயணிக்க செய்ய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அனைவரும் கண்களை மூடி கரங்களை கூப்பி நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். நாம் விரும்பி கேட்ட அனைத்து தேவைகளையும் இறைவன் நமக்கு தருவார் என்ற நம்பிக்கையோடு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவை நோக்கி மன்றாடுகின்றோம். உம்மை அணுகிடும் எளியவர் வேண்டுதல் கேட்பார்.
பலி எல்லாம் வல்ல தந்தையாக இவனுக்கு மன்றாடுங்கள். ஆண்டவரே, மனிதரின் மீட்புக்காக அனைத்தையும் உமக்கு கையளிப்பதில் மகிழ்ச்சி கண்ட புனித பிரான்சிஸ் கவேரியாரின் திருவிழாவில் நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றளவு இப்பலியின் ஆற்றலால் நாங்கள் எங்கள் நாட்டு மக்களின் மீட்புக்காக எங்களையே அர்ப்பணிக்கின்றோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று மூலம் இல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையை மீட்புக்குரிய செயலும் ஆகும். புனித பிரான்சிஸ்கு சவேரியாரின் இதயத்தை உமது ஆவியின் அனலால் பற்றி எறிய செய்து முதல் அப்போஸ்தலர்களிடமிருந்து பணத்திடத்தோடு கீழ்த்திசை நாடுகளுக்கு நற்செய்தி அறிவிக்க அவரை அனுப்பினீர். அவருடைய பணி எங்கள் தாய் திருநாட்டின் வாழ்வில் புத்தெழுச்சியை உருவாக்கியது. அவருடைய போதனை எங்களுடைய அருள் வாழ்வை மறுமலர்ச்சியுட செய்தது. அவருடைய அர்ப்பண வாழ்வு இன்றும் எங்களுக்கு தூண்டுதலாக அமைந்துள்ளது. எங்களது நாட்டின் எல்லைகளை வந்தடைந்த உமது மீட்பின் நற்செய்திக்காக நன்றி கூறி நாங்கள் உமது அன்பையும் மகிமையும் வானதுதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து போற்றி புகழ்ந்து அக்களிப்பதாவது: புனித சவேரியாருக்கு பல்வேறு போராட்ட சூழல்களில் ஆண்டவரின் உடனிருப்பு அவரை காத்து வழி நடத்தியது. அதே போல நமது போராட்ட சூழலிலும் ஆண்டவர் நம்மோடு உடனிருக்க ஒருக்கமாக மன்றாடுவோம். வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழுது இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என்று நம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு ரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுமனவாக. அவர் பாடுபட உள்ள மனமும் வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே உணவருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் அறிக்கையின்
ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் கூலிய புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க விடமென தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவை நினைவு கூர்ந்தரிடம் சிறப்பாக எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் ஆயர்கள், திருப்பணியாளர்கள், எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் திரு மூச்சராஜன் அடிகளார், எல்லா திருநிலையினர் ஆட்களோடு திருவை அன்பில் நிறைவு பெற செய்தரிடம் உயிர் பெற்றிடுவோம் என்று எதிர்நோக்கோடு இறந்து போன சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உன் திருமுகவுளில் ஏற்றுக்கொள்ளும் அனைவர் மீதும் ஆண்டவரே நீர் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணை தாயான ஆட்சி மிகுந்த எங்கள் அன்னை மரியாள், எங்கள் பாதுகாவலர் புனித அந்தோணியார், புனித அப்போஸ்தலர்கள், இன்று நாங்கள் விழா கொண்டாடும் புனித சவேரியார் மற்றும் புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கோடு தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் உம்மை புகழ் தேய்த்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவருமே பின்னக தந்தையை நோக்கி ஒழுக்கமாக மன்றாடுவோம். எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையை. ஆண்டவரே, தீமை அடைத்திருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனர்களும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் நம்பி இருக்கும் பேரின்ப வாழ்வையும் இமைப்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவை நம்பிக்கையை நோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்துள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியோடு உறவின் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்வோம். இதோ ஆண்டவர் அமைசு இவரே நமது பாவங்களை போக்குவதற்காக தனது இன்னுயிரை கழித்தவர். இன்று நாமும் நற்செய்தியை அறிந்து அறிவிக்க திருமணத்தின் மூலமாக நம்மிடம் வர இருக்கின்றார். இவரது விருதுக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவருமே பேறு பெற்றோர்.
தேடி வருகின்ற நேரம் இது. என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்களது ஞான தகப்பன் புனித பிரான்சிஸ் சவேரியார் மனிதரை மீட்க வேண்டும் என்ற ஆர்வத்தால் பற்றியே எரியலானார். அதே ஆர்வத்தை திருப்பலை எங்கள் உள்ளங்களிலும் தூண்டி எழுப்புவதாக. நற்செய்தி அறிவிக்க அழைக்கப்பட்ட நாங்களும் அர்ப்பண உணர்வை எங்களில் அணையாது காத்து அனைத்து மக்களுக்கும் நம்பிக்கையின் ஒளியாய் திகழ்ந்திட செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் சிறப்பு ஆசீர்வாதம் அனைவரும் தலை வணங்குவோம். நம்முடைய முன்னோர்களை புனித பிரான்சிஸ் சவேரியாரின் போதனையால் நற்செய்தியின் ஒளிக்கு அழைத்து வந்த எல்லா வல்ல இறைவன் நம்முடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தி நம்பிக்கையில் வளம் பெறச் செய்து அன்பை தற்செயலாக மலர செய்வாராக. புனித சவேரியார் ஆற்றிய நற்செய்தி பணியால் தம்முடைய மகவத்மனை பங்களித்து இறைமகனாகிய கிறிஸ்து உங்களை தமது நிறை வாழ்வில் வளரச் செய்து தம் நற்செய்தி பணியில் மகிழ்வுறவும் தாம் வரும் நாள் வரை அப்பணியில் நிலைத்திருக்கவும் செய்வாராக. புனித பிரான்சிஸ்கு சவேரியாரின் மறை தூது பணியால் புது வாழ்வு பெற செய்து இயேசுவின் ஆவி உங்களுக்கு அதில் புத்துணர்ச்சியும் ஆற்றலும் தனியாத ஆர்வமும் தருவதாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. புனித சவேரியாரின் அன்பிலும் அருளிலும் வாழ்ந்திட சென்று வாழுங்கள். ஆண்டவர் நம்மோடு.